ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. தேசிய QR கொடுப்பனவு ஊக்குவிப்பு திட்டமானது 3 உக்திகளின் கீழ் இன்று நடைபெறுகின்றது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 5000 ரூபாய் வரையான அனைத்து லங்கா QR கொடுக்கல் வாங்கல்களுக்காகவும் வர்த்தகர்களிடமிருந்து அறவிடப்படும் சேவை கட்டணத்தை முழுமையாக நீக்குவதற்கு நிதி நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் QR பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கான வாடிக்கையாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்காக விசேட சீட்டெழுப்பு திட்டமும் செயற்படுத்தப்பட்டு வாராந்தம் மாதாந்தம் வெற்றி பெறும் முதல் 3 வெற்றியாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரையிலான பெறுமதியான பரிசுகளை பெற்றுக் கொடுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துதல். சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் தேசிய அளவில் ஊக்குவிப்பு திட்டங்களை முன்னெடுத்தல் என்பனவும் அவற்றுள் அடங்குகின்றன. 25 மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள சமூக கற்புல சுட்டன் ஊடாக இந்த திட்டத்தின் வெளிப்படைத்தன்மை மற்றும் நியாயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எமது கொடுக்கல் வாங்கல்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும். அதனை செய்யும் போது மாகாணங்களுக்கிடையே வேறுபாடின்றி கொழும்பில் இருப்பவருக்கும் யாழ்ப்பாணத்தில் இருப்பவருக்கும் சமமான முறையில் பணம் செலுத்துவதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எமது நாட்டில் 1.48 டிரில்லியன் ரூபாய் பெறுமதியான தாள்கள், நாணயங்கள் பயன்பாட்டில் உள்ளன. ஆகவே அவ்வாறான ஒரு பொருளாதாரத்தையே நாம் டிஜிட்டல் ஊடகத்திற்கு மாற்றப் போகின்றோம். எமது நாட்டில் இன்றும் தினசரி நடைபெறும் சில்லறை வியாபாரத்தில் 99% இப்போதும் பணத்தை பயன்படுத்தியே நடைபெறுகின்றன என்பது கவலைக்குரிய விடயமாகும். இப்போது மிக குறைந்த அளவே QR ஊடாக கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறுகின்றன. கடந்த ஆண்டின் 3வது காலாண்டை பார்க்கும்போது மாதாந்தம் இடம்பெற்றுள்ள கொடுக்கல் வாங்கல்களின் எண்ணிக்கை 90,000 போன்ற மிக குறைந்த அளவாகும். நாம் ஷெஃப்ட் போன்ற ஒரு முறைமையை எடுத்துக்கொண்டால் அதில் 6.3 டிரில்லியன் கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறும் போது QR ஊடாக இடம்பெற்றுள்ள கொடுக்கல் வாங்கல்கள் 4 லட்சத்துக்கும் குறைவாகவே உள்ளன. ஆகவே இதில் ஒரு பிரச்சனை இருப்பது என்பதை நாங்கள் காண்கின்றோம். அந்த பிரச்சனை என்ன? அதற்கு சரியான தீர்வை வழங்குவதற்காகவே இந்த QR கொடுப்பனவு ஊக்குவிப்பு திட்டத்தை செய்வதனூடாக நாம் முயற்சிக்கின்றோம். ஏன் இந்த QR கொடுப்பனவு என்பது போதிய அளவு பிரபலமடையவில்லை? கடந்த காலங்களில் தொடர்பில் எவ்வளவு அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் அதற்கான வளர்ச்சி ஏற்பட்டமையால் மேலதிக வளர்ச்சியை அடைவதற்காக இனங்காணப்பட்ட 2 விடயங்களை இன்று அறிமுகப்படுத்த வேண்டும் என நான் நினைக்கின்றேன். அது முன்னோக்கி செல்வதற்கான ஒரு உந்துதலாக அமையலாம் எனவும் நினைக்கின்றேன். உதாரணமாக, முதலாவது விடயம் 5000 ரூபாய்க்கு குறைவான கொடுப்பனவுகளுக்கு எந்தவித செலவுகளுமின்றி கொடுக்கல் வாங்கல்களை செய்யும் வசதியாகும். சிறிய கடைகள் மிக குறைந்த லாபத்திலேயே முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த சிறிய கடைகளில் தற்போதும் அட்டை கொடுப்பனவு வசதிகள் கூட வழங்கப்படுவதில்லை. ஏனென்றால் ஒரு அட்டைக்கு அதைவிட மேலதிக பணம் பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. தமது கணக்கிலிருந்து ஒரு பகுதி குறையும் என்ற அந்த சிறிய கடைகளின் கவலையை இப்போது நீக்க முடியும். இரண்டாவது விடயம் P2P, அதாவது நபரிலிருந்து இன்னொரு நபருக்குரியது. விசேடமாக இது பிரபலமடையாததற்கான பிரதான காரணம் இதனைவிட பெரிய அளவிலான கொடுக்கல் வாங்கல்கள் நபர்களுக்கிடையே பணமாகவே நடைபெறுகின்றன. இந்த முறை மேற்கொள்ளப்படும் மிக முக்கியமான மாற்றம் இதுவென நான் நினைக்கின்றேன். செலவை குறைத்தல். இரண்டாவதாக இதனை ஒவ்வொரு நபரிடையேயும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பிரபலப்படுத்தல். ஆர்வம் மற்றும் அதில் உள்ள நம்பிக்கை, இந்த 3 விடயங்களையும் பூர்த்தி செய்ய முடிந்தால் இது மிக விரைவாக வெற்றியடையும் என நான் நினைக்கின்றேன். QR கொடுப்பனவு முறையை ஊக்குவிப்பதற்காக இன்று சுமார் 90,000 இருக்கும் கொடுக்கல் வாங்கல்களின் எண்ணிக்கை 10 மடங்காக, அதாவது மாதத்திற்கு 9 லட்சம் வரை அதிகரிப்பதையே நாம் இலக்காக கொண்டுள்ளோம். நீதித்துறை, மத்திய வங்கி, லங்கா பே நிறுவனம் என அனைவரும் ஒன்றிணைந்து மக்களுடன் நெருக்கமாக செயற்பட்டு நிதி உள்ளடக்கத்திற்கு முன்னுரிமை அளித்து ஒன்றிணைந்து இந்த இலக்கை நோக்கி பயணிப்போம் என நான் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். சமூகம் புதிய விடயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அதற்கமைய அதன் முதற்படி இவ்வாறு ஆரம்பிக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி இதன் போது தெரிவித்தார். ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையின் ஊடாக நமது நாட்டில் QR குறியீடுகள் ஊடாக மேற்கொள்ளப்படும் அனைத்து வகையான கொடுக்கல் வாங்கல்களையும் மிக வேகமாக ஊக்குவிக்க முடியும் என நாம் நம்புகிறோம். அதனால் மக்கள் இதனை ஏற்றுக்கொள்வார்கள். எமக்கு அனுபவங்கள் உள்ளன அல்லவா? எரிபொருள் QR குறியீட்டை ஏற்றுக்கொண்ட விதம், ஆன்லைன் கல்வியை ஏற்றுக்கொண்ட விதம், வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை ஏற்றுக்கொண்ட விதம் என எமது சமூகம் புதிய விடயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக உள்ளது. ஆனால் புதிய விடயம் கவர்ச்சிகரமானதாக இல்லாவிட்டால், எளிதாக இல்லாவிட்டால் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒருமுறை இயற்கை உரம் தொடர்பான உரையாடலின் போது நான் ஒரு புகழ்பெற்ற இயற்கை உர ஆராய்ச்சியாளருடன் கிராந்துருக்கோட்டை பகுதியில் உள்ள அவரது சேதன பசலை ஊடான பயிர் செய்கையை பார்க்க சென்றேன்.
உங்களது இயற்கை உரத்தை பயன்படுத்தி தொடர்ந்து 5 போகங்கள் விவசாயம் செய்த ஒரு விவசாயி இருக்கிறாரா என நான் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு போகத்தில் விவசாயம் செய்துவிட்டு அடுத்த போகத்தில் கைவிடுகிறார் என்றால் விவசாயியே இது வெற்றியா தோல்வியா என்பதை தீர்மானிப்பார். அதுவே சிறந்த தீர்மானமாக அமையும். சிறந்த விடயத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு தேவையானது ஒரு சிறிய தூண்டுதல் மாத்திரமே. ஒரு உந்துதலை நாம் வழங்கினால் சமூகம் இதனை செயற்படுத்த ஆரம்பித்துவிடும். ஆகவே நமக்கு ஒரு ஆரம்பகட்ட பொறுப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். இந்த இயந்திரத்தை சுழல செய்வதற்கான அந்த தூண்டுதலைத்தான் நாம் செய்ய வேண்டும். சமூகம் வினைத்திறனான விடயங்களை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இதன் ஆரம்ப பணிகள் அரசாங்கம் என்ற ரீதியில் எமக்கும் எமது அமைச்சிற்கும் மத்திய வங்கிக்கும் அதேபோன்று வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்குமே உள்ளன என நான் நினைக்கிறேன். நாம் அந்த ஆரம்ப படியை எடுத்து வைத்தால் அது சமூகத்தில் மிக வேகமாக பரவத் தொடங்கும். எனவே உங்கள் அனைவரிடமிருந்தும் அதற்கான ஆதரவையும் தலையீட்டையும் எதிர்பார்த்து நான் விடைபெறுகிறேன். ඒ සඳහා අවශ්‍ය මැදිහත්වීම අපේක්ෂා කරමින් මම නතර වෙනවා.